வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம iQ Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னும் போது இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் எப்போ நீங்கள் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வைஃபை ஆன் பண்ணாலும் நெட் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அப்டேட் கிடச்சிருக்கும். ஸோ மேபி எனக்கு கிடச்சிருக்கிறது இந்த ஃபஸ்ட் அப்டேட்டாக தான் இருக்கலாம். ஸோ இந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் iQ Neo 10R செல்ஃபி கேமரா 32 MP செல்ஃபி கேமராவில் தான் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் போர்ட்ரேட் மோடில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஷேக்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ விசிபிளாக பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு வாய்ஸ் குவாலிட்டி கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸோ போர்ட்ரேட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஜ் டிரெக்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் ஆஃப்டர் அப்டேட் எனக்கு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, iQ Neo 10R இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ லாஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியன்ட். இது Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ 25,000 to 30,000 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸரில் இது ஒன்று தான் பெஸ்ட் டீலாக தோணுது. ஓகே, இப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா January 1க்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் இருந்தது. 2025 January 1 அப்படின்னு இருக்கு. அண்ட் கூகுள் பிளே சிஸ்டம் அப்டேட் பார்த்தீங்கன்னா February 1, 2025 இருந்தது. ஸோ இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15.0.7.6.W30 அப்படிங்கிறது தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குன்னா இதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ அப்டேட் இதுக்காக நடுவில் எத்தனை வந்ததுன்னு தெரியல. இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் பார்த்தீங்கன்னா 15.0.7.14. ஸோ அங்கே 15.0.7.6. ஸோ இங்கே வந்து 14 இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ W30 அதே தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது 6, இப்போ கிடைச்சிருக்கிறது 14. ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கலாம், இல்லை கொடுத்துருக்கலாம், நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு 550 MB தான் எனக்கு காமிக்குது. ஸோ அந்த 550 MBயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதில் எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராவில் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெட்ஒர்க்கில் ஏதோ ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம், கேமரா, நெட்ஒர்க்கு அது இல்லாமல் மல்டிமீடியாவும் ஏதோ ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் அண்டு ஏர்ஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு கான்டாக்ட்ஸ்லேயும் ஏதோ சம்திங் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஏதோ அக்கேஷனல் இஷ்யூஸ் ஏதோ கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்டு இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது மேபி ஹீட் ஆகலாம், அதனால் அதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு எரேஸ் ஆகாது. பட் எனக்கு எந்த டேட்டாவும் எரேஸ் ஆகலை. ஸோ அப்டேட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்டேட் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துச்சு. ஸோ அதை வந்து ஆட்டோ அப்டேட்டை நம்ம வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தது. பட் அதை நான் வந்து கொடுக்கல. ஸோ அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ரீபூட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி ரீஸ்டார்ட் ஓவர் நைட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், இல்லை ரிமைண்ட் பீன் லேட்டர்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருச்சு. சிஸ்டம் ஹேஸ் பீன் அப்டேட்டட் டு 15.0.7.14 and W30. This is the latest update. ஸோ இது மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சிஸ்டத்தில் நான் செக் பண்ணும்போது மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் எனக்கு கிடச்சிருச்சு. பட் அந்த கூகுள் பிளே சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அப்டேட்டு Februaryயில் தான் நிற்கிது. ஸோ அது வந்து மார்ச்சுக்கு எனக்கு கொடுக்கல அண்டு கிடைக்கல. ஓகே, மொபைல் லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்த்த உடனே எல்லாருக்கும் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் வேரியன்ட் தான் இது. அண்டு இதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு டிபியூ கேஸும் கொஞ்சம் உஜாலா போட்ட மாதிரி ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல பில்டு குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கட் பண்ணணுங்கிறதுனால பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இதில் கிடையாது. ஸோ அதுவும் வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு 144 மாறும். அதாவது ஒரு சில கேம் ப்ளே பண்ணும்போது அது 144 வரைக்கும் பீக்கில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஹெவியான கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறது கேம் ப்ளே பண்ணும்போது தெரியும். இல்லை கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வார்மர்
ஹீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று பெசல்ஸ் மட்டும் ஸ்லைட்லி பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ்ஸாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சைட்ஸ் ஓரளவு ஓகே, கிட்டத்தட்ட அதே மாதிரி சிமிலராக 4 சைடும் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலான்னு தெரில. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறம் நான் மெயினாக கேமரா தான் செக் பண்ணேன். கேமரா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. ஸோ டேப் டு ஃபோக்கஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்டையும் கரெக்டாக கேப்சர் பண்ணுது. என்ன ஒன்று கலர் அக்யூரசி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இந்த சென்சார் இவ்வளோ தான் ஒர்த் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் மெயின் கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ரா வைடு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அல்ட்ரா வைடில் நீங்கள் மேக்ரோ ஷாட்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்க மாட்டேது, உங்களுக்கு கிடச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு மெயின் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போகும்போது ஓரளவுக்கு நல்ல ஷாட் கிடைக்குது. அதே மாதிரி மெயின் கேமராவில் நமக்கு 2x போர்ட்ரேட் மோடு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மெயின் கேமராவில் நீங்கள் 1x போர்ட்ரேட்டோட 2x போர்ட்ரேட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போர்ட்ரேட் மோடு நல்லா தான் இருக்குது. பட் ஆஃப்டர் அப்டேட் எனக்கு இன்னும் செல்ஃபியில் வந்து கலர் அக்யூரசி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா சூப்பர் கலராக இருந்தது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இல்லை கேமரா வீடியோ அன்பாக்சிங் ரிவ்யூலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கலர்ஸ் வந்து நல்லா பஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் போர்ட்ரேட் மோடில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மோல்ஸ்லாம் அந்தளவு தெரியல, நல்லா ஷார்ப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதுவே வந்து நார்மலாக ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் மோல்ஸ்லாம் கிளியராக தெரியும். ஸோ ஓரளவுக்கு இல்லை, நல்ல கேமரா தான். பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மெயின் கேமரா யூஸ் பண்ணி மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே கிடைக்கும். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரியர் கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது. அண்டு செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமராவில் ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரலாக இருக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஆல்ரெடி இருந்தது பார்த்தீங்கன்னா கலர் நல்லா பூஸ்டப் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது ஸ்கின் டோன்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் அல்ட்ரா வைடு. ஸோ அல்ட்ரா வைடாக இருந்தாலும் இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு மேலே ஜூம் இன் ஆப்ஷன் கிடையாது. அண்டு 1x பார்த்தீங்கன்னாலும் ஜூம் பண்ணுறது இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியுது, அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ஸோ 1x ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்டு 2xம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 5xம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு போர்ட்ரேட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு நல்லா சூப்பராக பிளர் பண்ணியிருக்கு. இந்த சைடை இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ இது ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு பிளரிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு தோணுது. இது நார்மல் ஷாட்டு. ஸோ நார்மல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பிளர் பண்ணல. ஸோ நார்மல் ஷாட்டுக்கும் இந்த போர்ட்ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோகனட்டோட லீவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்லைட்லி தான் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். டீட்டெயில்டு நமக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மோல்ஸ் நல்லா கிளியராக தெரியுது. பட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியல, லைட்டாக தான் தெரியுது. நல்லா ஷார்ப் பண்ணது இமேஜை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ். ஸோ கேமரா வந்து அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கேமிங் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஃப்டர் அப்டேட்டு நல்லா உச்சி வெயிலில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்லைட்லி ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹாட்டு தெரியல. கிளைமேட்டும் ஹாட்டாக தான் இருக்குது. பட் ஹீட் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் அதை ஆப்டிமைஸ் பண்ணிடுறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் ஆப்டிமைசேஷன் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் யாராவது ஆஃப்டர் அப்டேட் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மொபைல் விவோ T4 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ குவாட் கர்வ்டு டிஸ்பிளேல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி 7300 mAh கொண்ட
ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொபைல். ஸோ இது லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 3 சிப்செட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி ஒரு 22,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் IQ Z10 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச்சிங் ஆன் 11th April அப்படிங்கிறத அமேசானில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா அதே விவோட T4 என்னவோ அதே HSL தான் இது. ஸோ அடுத்ததாக இதில் ப்ரோ வெர்ஷன் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அது மேபி இன்னொரு 1 or 2 months லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் IQ, விவோ, OnePlus, ரியல்மி, ஓப்போ, ஸோ இவங்களுடைய மொபைல்ஸ் மட்டும்தான் வந்து அதிகமாக சேலில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போனண்ட்லாம் இருக்கிறது ரெட்மி ஒன்று தான், ரெட்மி அண்டு போக்கோ. ரெட்மியும் போக்கோவும் ஒரே பிராண்டு. ஸோ மீதி எல்லாம் சேர்ந்து ஒரே பிராண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 கம்பெனி மட்டும்தான் சேலில் இருக்குது இந்தியாவில். சாம்சங் வந்து வேறு கண்ட்ரி இது. ஸோ இதில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறது பிராண்ட் நேமோட நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நண்பர்களுக்கு எத்தனை பேர் எவ்வளோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ சைனீஸ் பிராண்டை பொறுத்த வரைக்கும் IQ, விவோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓப்போ, ரியல்மி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அண்டு OnePlusம் ஒரே மாதிரி தான் இருக்கும். OnePlus அதில் நாட் சீரியஸ் எல்லாமே. ஸோ ஓவராலாக எல்லாமே வந்து ஒரே பிராண்ட் தான், BBK எலக்ட்ரானிக்ஸு. பட் ஷாமி, ரெட்மி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனி பிராண்டு. ஷாமி, ரெட்மி, போக்கோ அது மூணும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு. ஸோ இது இல்லாமல் சாம்சங் லவர்ஸு சாம்சங் மட்டும்தான் விரும்புவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஹானர் மொபைலும் வந்து இருக்குது. ஸோ ஹானர் மொபைலும் சைனீஸ் வேரியண்ட் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த மொபைலோடைய பிராண்டு என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஃப்டர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நீங்கள் அல்ட்ரா வைடு அண்டு மெயின் கேமராவில் 1x, 2x அண்டு 5x. ஸோ இதுதான் மேக்ஸிமம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்டு செல்ஃபி கேமராவும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP, அது பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட உங்களுக்கு வருது. பட் இது வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண மொபைலுங்கிறதுனால Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சைனாவில் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் இப்போ தான் கிட்டத்தட்ட முழுசாக 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அதே சென்சாரே இப்போ கொடுத்துருக்காங்க. மேபி அதை மட்டும் மாற்றி வேறு ஒரு நல்ல புதிய சென்சாராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இல்லை அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ரா வைடாவது டெலஃபோட்டோவாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது. அண்டு இந்த சென்சார் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவல் இல்லை அபவ் ஆவரேஜ் லெவல் இப்படி தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் ஷூட் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. பட் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸிங்கில் ஒரு சில இஷ்யூஸ், அதாவது நமக்கு மெயின் கேமரா மட்டும்தான் சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. சம்டைம்ஸ் டேப் டு ஃபோக்கஸ் நல்லாயிருக்கு, சம்டைம்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸும் நல்லாயிருக்கு. சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு சில ஸ்னாப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ கேமிங் மொபைலை வாங்கி வச்சுட்டு கேமராவுக்கு வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது நீங்கள். ஸோ கேமராவும் இந்த பட்ஜெட்டில் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல சென்சார் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ண முடியும். அண்ட் போர்ட்ரேட் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியர் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வருது. அதுலேயும் சம்டைம்ஸ் வந்து ஃபோக்கஸிங்கில் இஷ்யூஸ் வருது. ஸோ இது எனக்கு கிளியராக வந்தது. பட் இந்த டேக் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேக் கிட்ட நான் எடுத்துட்டேன். அண்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் எனக்கு டோட்டலாக கலர் அக்யூரசி சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய ஃபேஸ் வந்து கலராக இருந்தது. ஆக்சுவலாக ஒரிஜினல் கலர் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரிஜினாலிட்டியை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் நம்ம ஃபோக்கஸிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அவுட்புட் சூப்பராக இருக்குது. அந்த ஃபோக்கஸிங்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அவுட்புட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனால் கேமரான்னு பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக மெயின்டைன் பண்ணும்போது. ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போதும் நமக்கு வந்து சூப்பரான கேமரா செட்டப்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போதும். பட் ஓவராலாக ப்ராசஸிங் நல்ல ப்ராசஸர் இருக்கிறதுனால இவங்களோட விவோட அல்காரிதம் நல்லா ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுலேயும் செல்ஃபி ஷூட் பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் அப்டேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் அப்டேட் இன்னும் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் செக் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட V சீரியஸுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அது X சீரியஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அப்டேட் வீவிடு, டெக்ஸ்டர் அண்டு நேச்சுரல் இது 3ல் நான் வந்து வீவிடில் தான் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து பிஃபோர் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நேச்சுரலுக்கு இருக்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
அண்டர் 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஐக்யூ நியோ 10R அபவ் ஆவரேஜ் லெவல் கேமரா மொபைல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.